ரெக்கையுள்ள குஞ்சு இது கூடு ஒன்றும் தேவையில்லை, புத்தியுள்ள பிள்ளை இது கெட்டு நிற்க போவதில்லை, தெருவோரம் கிடந்தும் அனாதை இல்லை, உறவென்னை வெறுத்தால் தினம் தருவேன் தொல்லை. வாங்க, நம்ம இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, எல்லாரும் சண்டே அன்னைக்கு நல்ல ஸ்பெஷலாக என்ன சமைச்சிங்க? நேற்று நம்மளை விட்டு எல்லா முஸ்லீம் சகோதர சகோதரிகளும் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுட்டாங்க. அது பார்த்துக்கங்க. எங்கள் வீடுக்கு வந்து எங்கிட்ட அவுட்ருக்கிட்டு வந்துட்டோமா, அங்கிட்டு உள்ள டவுனுக்குள்ளே இருக்கிறப்ப எல்லா சொந்தங்களும் தெரியும், அதனால கொண்டு வந்து கொடுத்துருவாங்க, சாப்பிட்ருவோம். ஈமானுக்கு சரியாக போயிடும். ஆனால் பார்த்துக்கங்க, நேற்று தங்கச்சி வீட்டில் பிறந்த நாளுக்கு நான் தான் போய் சமைச்சு வச்சுவிட்டு ஒரு ரோசத்தில் ஓடிய வந்துட்டேன் வீட்டுக்கு. தங்கச்சிக்காக அங்கே போயிருந்தேன். தங்கச்சி புருஷன் வேலைக்கு போயிட்டேன். மாமியா தங்கச்சி நாத்தனார் எல்லாரும் சாயந்தரமாக வர்றதா இருந்தாங்க. நான் மத்தியானமே போய் சமையலுக்குமையெல்லாம் பண்ணி தங்கச்சிக்கு ஒத்துழைச்சிட்டு பாப்பாவுக்கு பொம்மையை கொடுத்துட்டு பிள்ளை ஊட்டியெல்லாம் அங்கே விட்டுவிட்டு நான் ஓடியே வந்துட்டேன் வீட்டுக்கு. ஆத்தாவும் அங்கேயே தான் இருந்துச்சு. அதில் சாப்பிடலாம் உள்ளலை. ஏன் எதுக்குன்னா கேட்காதீங்க, பல சட்ட சிக்கல் புரியும்னு நினைக்கிறேன். என்ன குடும்பத்தில் சட்ட சிக்கல் இல்லாமல் இருக்குமா? அப்படி சட்ட சிக்கல் அப்படி ரோசப்பட்டுக்கிட்டு ஓடியாந்துட்டேன். என்ன பெத்த ஆத்தா, நான் பெத்த உள்ள வந்து சமைச்சு வச்சுக்கிட்டு இப்படில சாப்பிடாம போயிடுச்சேன்ட்டு இப்படி கட்டை பையில கட்டி எங்கள் வீட்டுக்காரரை கொடுத்துருக்கு. எங்கள் வீட்டுக்காரர் என்னைய விட ரோசக்காரரா. அவர் என்ன பண்ணிட்டாரு, போகவே நீட்டு 4 கறியை வாங்கி ஒரு முட்டை அரிசியை போட்டு குக்கரில் வச்ச பிரியாணி அப்படின்ட்டு பாருங்கள். பாஸ்மதி அரிசி வாங்கிட்டு வந்திருக்காரு, பிரியாணி அரிசி வாங்கிட்டு கறி எடுத்துக்கிட்டு அப்படியே வந்துட்டார். பார்த்துங்க, 1/2 கிலோ ஆட்டுக்கறி எடுத்துருக்காரு, 1/2 கிலோ கோழிக்கறி எடுத்துருக்காரு. கோழிக்கறியே பொண்டாட்டி பிரியாணி பண்ணி சாப்பிட. ஏங்க அந்த 100 ரூபாய்க்கு கடையில் வாங்கிட்டு வந்தாடே, 100 ரூபாய்க்கு கடையில் வந்தால் நீ மட்டும் தான் திம்ப, நான் திம்பல அப்படின்றாரு. ஓஹோ சீமியா அப்படியா அப்படின்னு யோசனை பண்ணி சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். காலையில் தோசை தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே கிருன்னு திருறாக. சும்மா வெறும் வெட்ட வெயில்ல ஒரு வெத்தையை மடிச்சு விடுங்க சீமான்றே விரட்டிக்கிட்டு பெல்ட் எடுத்துக்கிட்டு அடிக்க வராது. என்ன ஒரு நாள் லீவில் புருஷன் இருந்தால் பொருட்களையா நீ என்ன அப்படின்ட்டு. சரி விடுங்க, அவர் ரெஸ்ட்டில் இருந்து போகிறாரு. நம்ம பேச்சுவார்த்தையில் தொடங்கி நம்ம சமையல் பண்ணுவோம். இன்னைக்கு ராத்தனார் வீட்டுக்கு வருது. வரட்டும் அவங்க வந்தால் கலகலன்னு இருக்கும். என்னது உண்டு கட்ட விடு போகுமா, உண்டு கட்டு போகுமா? நம்ம நாத்தனாருமே நாத்தனார் வீட்டுக்கார கேட்டுக்கிட்டே கிடைக்கிய. நாத்தனார் வீட்டுக்கார் வந்து ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர். அவர் வந்து மொத்தமாக பில்டிங் எடுத்து கான்ட்ராக்ட் எடுத்து அங்கே போய் தங்கி அந்த வேலையை முடிச்சு கொடுத்தா வருவார். அதனால் பார்த்துங்க மாலை கட்டி கொடுத்துச்சு. ஒரு மயன் இலவட்டமாக இருக்கேன். அதனால் சமைச்சாலும் இல்லை சமைக்காட்டாலும் இல்லை, ஒரு வாட்டுக்கு வந்து நம்ம வீட்டில் கூட சாப்பிட்டு அவங்க வாட்டுக்கு இருப்பாங்க. ஒரு கவலையும் இல்லை, ஆறவங்க கவலை இல்லாத மனுஷி அப்படி போய்கிட்டு இருக்கு. நம்ம இப்போ உனக்கு மட்டும் என்ன கவலை கொத்தி கிடக்க அப்படின்னு என்ன கேட்டுறது? எனக்கு ஒரு கவலையும் இல்லை, நல்லபடியாக இருக்குது. என்ன திங்க உங்கள் வேலையை பார்க்க வெட்டியை பார்க்க சிறுக சேமிக்க வாழை வழியாட்டிக்கிட்டு இருக்கு. ஏங்க உங்களுக்குலாம் இப்படி யோசனை வருமானு எனக்கு சொல்கிறீங்களே? ஏன்னு கேளுங்க. எங்கள் வீட்டுக்காரர் என்னை கிறுக்கு முத்திருச்சு, அதனால தான் உனக்கு அப்படி வருதுன்றார். நெசமாகவே நம்மளுக்கு கிறுக்கு ஆயிட்டோமா, நம்ம பைத்தியம் ஆயிட்டோமா? இல்லை நார்மலாகவே மனுஷங்களுக்கு அப்படி தோணுமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கிட்டே சொல்லுவீங்களே. கமாண்ட் பாக்ஸில் சொல்கிறோங்க. என்னத்தை தாய் குழம்பு ஊற சொல்லுங்க. அடிக்கடிங்க எனக்கு தோணுது, நம்ம இறந்து போயிட்டா பிள்ளைங்க என்ன பண்ணுவோம்? நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம சீமானுக்கு என்னமாவது ஆகிட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துக்கிட்டே இருக்குங்க. நாங்கள் வடை சுட்டுட்டு 10-11 மணி ஆகும்ல பைக்கில் வந்துக்கிட்டு இருப்போம். அப்போ பார்த்துக்கோங்க 3 சுடுகாடு இருக்கும். அந்த 3 சுடுகாடையும் தாண்டித்தான் வரணும். அப்படி வரையிலேயே பார்த்துக்கோங்க, அந்த சுடுகாடை தாண்டி வரையிலேயே எனக்கு என்ன தெரியுமா தோணும், இந்த இடத்துக்கு நம்ம வந்தாகணும் ஒரு நாளைக்கு, இந்த இடத்துக்கு ஒரு நாளைக்கு வரணும். இது ஏங்க நம்ம இருக்கிற இடத்துலையே வந்து சுடுகாடு இருக்குமா, இல்லை வந்து இங்கே கொண்டு வருவாங்களே நம்மளை அப்படின்ட்டே யோசிப்பேன். இந்த வாரம் 10-30 வரையில் எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன், ஏங்க எனக்கு இப்படி ஒரு யோசனை வருது சொல்லட்டுமான்னு. என்ன யோசனை அப்படின்னு. இல்லை நம்ம இருக்கிற ஏரியாவில் இறந்தா எங்கே போய் பிதப்பாக, இங்கே கொண்டு வருவாங்களா இல்லை அங்கேயே சுடுகாடு இருக்கா? எதுக்கு இதெல்லாம் கேட்குறேன். இல்லை நான் ஒரு வேளை இறந்தா இங்கே வருவோமா எங்கேன்னு யோசனை. அமாவாசை அதுமா வாய கழுவிடி. பைத்தியம் முத்திருச்சு. பைத்தியத்தை கொண்டு எண்ணெய்ட்ட கட்டி வச்சுட்டு
உங்கள் அப்பா அம்மாவும் எஸ்கேப் ஆகி ஓடிட்டாங்க. நான் படாத பாடு விட்டுக்கிட்டு இருக்கேன். 3 பிள்ளை இருக்குடி. சண்டாடி ஏன்டி இப்படி பேசுகிற? எனக்கு தோணுங்க நெசமாவே. நம்ம இறந்துட்டா எல்லா மக்கள்கிட்டையும் சொல்லுவானா நம்ம மையம் போகல, எங்கள் அம்மா வீடியோ போடாது, எங்கள் அம்மா ஆக்சிடெண்ட்டில் இறந்து வச்சு அப்படி இப்படி சொல்லுவானா? மக்கள்லாம் நம்மளுக்காக வருத்தப்படுவாங்களா? ஐயோ பான்மதி குதிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கு மாதிரி அது பாட்டுக்கு பேசிக்கிட்டு கிடந்துச்சு, ஆளுக்கு திடீர்னு காணாமல் போயிடுச்சத்தா அப்படின்னு சொல்லி நினைப்பாங்களா அப்படின்னு பல வாக்கில் எனக்கு யோசனை வருங்க நெசமாவே. இது வந்து சும்மா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இது வந்து என்னன்றது இல்லை, மனக்குழப்பமா உண்மையிலே எங்கள் வீட்டுக்கார சொல்கிற மாதிரி இல்லை. எல்லாருக்கும் அந்த யோசனை வருமா? ஆனால் எனக்கு அப்படி வந்துக்கிட்டே இருக்குங்க அடிக்கடி இப்போலாம் அடிக்கடி வருதுங்க நெசமாவே. நம்ம இல்லைன்னா பிள்ளைகள்லாம் என்ன பண்ணோம்? அந்த பாட்டெலாம் போட்டு ஆட விட்டுங்க பற்றியெல்லாம் இந்த இது கண்ணை கட்டிக்கிட்டு பிள்ளைகளோட விளையாடுறது அதெல்லாம் பார்த்துட்டு தன்னைத்தானா அழுக வருது. நம்ம பிள்ளைகள என்ன செய்யும் இது மாதிரி விளையாடுறதுக்கு தாய் இல்லாமல் தாப்பு இல்லாமல் அப்படித்தானே இருக்குது, என்ன பண்ணுவோம் நம்மலாம் அப்படின்ட்டு தன்னைத்தானா அழுக வருது. அப்படித்தான் வருது, என்னன்றதுன்னு தெரியல. கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இருங்க கறியில் அப்படி எடுத்துகிட்டு வரேன். சரி விடுங்க, அது பாட்டுக்கு அப்படி யோசனை வந்தால் வந்துட்டு போகுது. என்ன நம்ம அதை பற்றிலாம் யோசிக்கக்கூடாது என்னங்க? அந்த பேச்சு எதுக்கு? நல்லா வச்சா பேசுவோம். எங்கள் வீட்டுக்கார சொல்கிற மாதிரி கிறுக்குத்தனமாக யோசிக்கக்கூடாது. அது ஒரு பயமாக கூட இருக்கலாம். என்ன அப்படி இருக்குது. என் நாத்தனா வீட்டுக்கார் வந்து பில்டிங் கான்ட்ராக்டாக வேலை பார்க்குறாரு. அதனால் அங்கிட்டு வேலைக்கு ஓடி போயிடுவார். அதுக்காக வீட்டுக்காரர் எங்கிட்டு ரொம்ப பேர் இருந்து எல்லாரும் சோசியல் மீடியாவுக்குள்ளே வர்றதுக்கு யோசிப்பாங்க. நான் தான் ஒரு கிறுக்குத்தனமாக வீட்டில் நடக்கிற விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லோரும் ஒரு கண்டென்ட்டுக்காக ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணி இப்படி நடிப்போம் அப்படி நடிப்போம் அப்படின்னு குடும்பத்தோடு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் தான் உள்ளதை சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா அதனால் எல்லாருமே பயப்படுறாங்க. உள்ளதை சொன்னாவே ஒருத்தவங்க பேசணும்னு நினச்சா கூட ஏற்ற இதை சொல்லிடாதே நீம்பாட்டுக்கு அப்படின்னு ஒரு அக்கலாம் வடக்கடையில் வந்து அவங்க குடும்ப ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு இந்த விஷயத்தை சொல்லிகிட்டே போனாங்க. நீம்பாட்டுக்கு சொல்லிடாத பானம், என் மையெல்லாம் உங்கள் வீடியோவை பார்க்குறேன், போய் எப்படி அந்த அக்காவுக்கு தெரியும்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருக்கேன், அதனால் சொல்லிடாத பானம். அந்த மாதிரி மாமா வந்து வரமாட்டார் இது. அதே மாதிரி இன்னொரு நாத்தனா வீடு வந்து இது பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க, மூஞ்சியை காட்ட விட மாட்டாங்க. உன் பேச்சுவார்த்தையில் அதோட வச்சுக்க எங்களை உள்ளே இழுக்காதுன்றாங்க. சரி பிடிக்காதவளை வற்புறுத்தி பண்ணக்கூடாது, நம்மளுக்கு அதுக்கு உரிமை கிடையாது அப்படின்ட்டு வரவளை மட்டும் இது பண்ணிக்கிறேன். நேற்று வந்து தங்கச்சி பிறந்த நாளில் போய் சோத்தை ஆக்கி வச்சுக்கிட்டு எதுக்கு மனசா இப்படி கத்துறிய? ஏன் சண்டை ஓடுதுங்க? அதை கூட நீங்கள் கொஞ்சம் இது பண்ண மாட்டீங்களா? நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை 2 பேரும் சண்டை ஓட்டு அழுக விட்டு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. சொல்லுங்க, நாங்கள்லாம் மாத கணக்கில் அதில் வச்சுக்கிட்டு இப்படி தானே வாழ்கிறோம். ஒரு நாள் கீழே அதை கவனிங்க. அப்படி பார்த்துக்கோங்க. தங்கச்சிக்காகவும் தங்கச்சி பிள்ளைக்காகத்தான் நேற்று ஓடுங்க. தங்கச்சி புருஷனுக்கும் நம்மளுக்கும் சரியாக வராது. இத்தனைக்கு சித்தப்பம்மையா இருந்தேன், எங்கள் வீட்டுக்காருக்கு சித்தப்பம்மையா. ஆனாலும் பார்த்துக்கோங்க, அக்கா தங்கச்சி நல்லா இருந்தாவே புருஷமார்களுக்கு பிடிக்காதுங்க. இதே உண்மையான விஷயம். அக்கா தங்கச்சியை சண்டை விட்டு கிடந்தா மதினியா மேலே பாசமாக இருப்பாங்க சில குழந்தைகள். அது என்னன்னு தெரியும் அவங்களுக்கு. அப்படி சலனை கூறு அப்படி சொல்லுவோம், அப்படி இருக்க சொல்லு. அந்த மாதிரி எனத்தையே போய்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் கிரிச்சிட்டு பிரியாணி வைக்கல கட்டணுமா, கறி குழம்பு பிரியாணி எல்லாத்தையும் வச்சு காட்டிட்டேன். என்னத்தை கட்டுறது அப்படி இருக்கு. அதனால தான் நேற்று அவன் வேலைக்கு போயிட்டேன். அவள் மாமியார் நாத்தனா மாதிரிலாம் சாயந்தரம் வரண்டாங்க. நீ பாட்டுக்கு அலங்காரம் பண்ணி தேட்டு ஓடியே வந்துட்டேன் பிள்ளைகளை விட்டுக்கிட்டு. அதனால என் புருஷன் ஆத்தாடி நம்ம கொண்டாட்டி சாப்பிட வந்துட்டா. ஆனால் ஞாபகம்லாம் இருந்துச்சு உண்மைதான். எங்கள் வீட்டுக்காரர் ஏன்னா சமைச்சோம். அதுவும் போக நேற்று முஸ்லீம் ஊரம் பிரியாணி சாப்பிடுவாங்கடா, அந்த இது வேறு இருந்தால் 1/2 கிலோ சிக்கன் இருங்க, அது மட்டன் எடுத்து 1/2 கிலோ மட்டன், அது சிக்கன், இது மட்டன் நல்லா கோல்டு ரத்த கலரில் இருக்குது. என்ன இது மட்டன் 1/2 கிலோ. அதை என்ன செய்ய குழம்பு வைப்போம், இதை வந்து பிரியாணி கிண்டுவோம், ஏன் முடிஞ்சதாக பார்ப்போம் அப்படின்னு இருக்கு. எம்பிட்டு கறியா? 1/2 கிலோ ஆட்டுக்கறி கேட்கல சீமாப்பா. கோழிக்கறி 1/2 கிலோ, ஆட்டுக்கறி 1/2 கிலோ. எவ்வளவு கறி? விலைய கேட்டேன் சீமாப்பா. விலைய கேட்டியா?
விலை 130 120 ரூபா அண்ணா. அது 500 ரூபா ஆட்டுக்கறி. என்னன்னு தெரியல, அப்போ கிருவின்னு வருது எனக்கு. எதுனால தெரியலையே. நல்லா தண்ணி குடிக்கணும் அதிகமாக வெயில் நேரத்தில். இது சர்பத்து லெமன் ஜூஸ் அப்படி குடிச்சுக்கிறேண்ணா. எப்படி அதுவாக வருமா? எங்கே போட்டு கொடுக்கணும். இருந்தால் தானே போட்டு குடிக்க முடியும். சர்பத்து வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வர சொல்லி எத்தனை தடவை சொல்கிறேன். சந்தையில் மாமே பொண்ணு அப்படின்னு போது சந்தைக்கு போகும்போது லெமன் வாங்கணும். சந்தையில் கூறு 20 ரூபா தான். அரை லெமன் பத்தாதியா? சீமாப்பா எனக்கு மயக்கம் வருதுன்னு. சரி, சர்பத்து வேணுமா உங்களுக்கு? லெமன் ஜூஸ்லாம் வேணாம் சீமாப்பா. முதல்ல சர்பத்து பாட்டில் வாங்கிட்டு வாங்க சீமாப்பா. வாங்கிட்டு ஒரு பலாப்பழம் கேட்குறீங்க. உழைக்கிற ஒரு பொம்பளைக்கு ஒரு பலாப்பழம் கேட்குறேன், வாங்கிட்டு வந்து தரா. ஒரு பழம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாண்ணா. சந்தையில் 4 சோளை 5 சோளை வாங்குறது ஆசையாக இருக்குது. ஈமே அடங்குது. எந்த ஐஸ்கிரீமும் எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்காது. அதில் பால் ஊற்றிருப்பாங்க. குச்சி ஐஸ் வேணா, எனக்கு கோன் ஐஸ். நண்டுக்கு வேணுமா? நண்டுக்கு வாங்கி கொடுங்க. எனக்கு ஒரு இது மட்டும் வேண்டும், ஒரு ரசம். ஒருவேளை மசக்கையா இருக்குமோ தலை சுத்துதுன்றீங்க. மாங்காய் கேரம் போர்டு விளாட ஒரு ஆள் கரையா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சரி, அதான் இப்ப மரியாதையே போயிருங்க. கடுப்பக்கலை பதிய கறி நறுக்கிற மாதிரி நறுக்கி போயிருவேன். பாருங்க, சும்மா வந்து சொல்ல வந்துட்டாரு. என் மகன் கேக்குது, சித்தி எங்கன்னு கேக்குது. சித்தியா? யாரு? அத்தை இருக்காளா? ராசரேத்த வாங்க வாங்க வாங்க. பாருங்க, எங்க நாத்தனா வராங்க. நான் போய் கட்டி பிடிச்சி வர வைக்கிறேன். டேய் சர்மா புறா கேமராவை. எங்க அத்தையை கட்டி பிடிச்சி நான் வரவே இருக்க பாரு. நல்லா நிமித்து வைடா கேமரா. தண்ணி கொண்டு வா. இந்த வந்த என்ன திம்புடு சுடுது. வெயில இருக்குமா? எம்புட்டு ஒரு சூடு மருவா. நான் இப்படி கெச்சிட்டு இருக்கா? என்னத்தோ மனுஷங்க ஒரு இப்படித்தான சூடுல வெந்து போயிருவீங்க இருக்கு. வெயில் அவளை கட்டுறாரு. வாங்க தண்ணி வேணா. சளி பிடிக்க போச்சு பாப்பா. அவங்க அது பிடிக்கலன்னு ஓடிட்டாங்க. ஏத்தே குடிங்க, தண்ணியை குடிங்க. நான் இப்பதான் சமைக்க ஆரம்பிச்சிருக்கேன். நீங்க சமைக்கிறீங்க. சட்னி சாம்பார்ல முடிஞ்சு தண்ணி குடிக்கத்தே. அங்க அப்பா வர்றா. தண்ணி சட்டை இல்லாம தெரியாது. போங்க ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வா. அத்தைக்கு அத்தை உங்களுக்கு என்ன ஐஸ்கிரீம்? எனக்கு ஐஸ்கிரீம்லாம் வேணாம். தோசை மட்டும் ஊற்றவா? தோசை ஊற்றிக்கிறேன். நான் ஊற்றுறேன். தோசை வேணுமாங்க அத்தைக்கு? பிரியாணி கிண்டுங்க இன்னைக்கு நீங்க சூப்பரா. சரி, வேணாம் நானே கிண்டுறேன். பாவம் ரொம்ப டயர்டாகிட்டு வந்திருக்காங்க எங்கள் அத்தை. ஒரு விஷயமா வெளியில் போனாங்க. அவங்க பசியில் வந்துட்டாங்க. எங்கள் தோசைக்குள்ள நான் ஊற்றேன். சட்னி சாம்பார் இப்போதான் கழுவி அடிச்சு இன்னும் கிடஞ்சினா வேஸ்ட்டாக போயிருந்து. இப்போத்தான் கழுவி கழுக்குன்னு ஊற்றுனேன். நீங்கள் வேணா லேட்டாக முடிச்சேன். யாரு இருக்காது, முடியல அவருக்கு. மனசுல பிறந்தா உடம்பு முடியாமல் போகிறது எல்லாம் உள்ளது. யாருதான் எல்லாருக்கும் அப்படித்தான் வருது. என்னண்டே தெரியலங்க. அந்த வெயிலுக்கு தான் இப்படி வருதா என்னன்னு அப்படி முடியாம போகுது. எதையோ ஆன் பண்ணி விட்டுட்டேன். என் மையன் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னமோ எனக்கு தெரியல. எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுங்க. அதுக்கு என்ன செய்யறேன்? சில சமயம்னா பிளாக்மெயில் பண்ணுறேன். இருங்க, உங்களுக்கு வீடியோவை இனிமேல் அப்லோடே பண்ண மாட்டேன், எடிட்டே பண்ணி தர மாட்டேன் அப்படின்னு என்னைய இது பண்ணுறியா பார்த்துக்காங்க. தோசையை ஊற்றி கொடுக்குறேன் எங்கள் அத்தைக்கு. எங்கள் அத்தை நாத்தனார் என் செல்ல குடி. வீடியோக்காக கட்டி தள்ளுறேன். அநியாய வேலை. வீடியோவுக்காக கட்டி பிடிக்கிறது நினைக்காதீங்க. என் நாத்தனார் தான் எனக்கு அப்படி பிடிக்கும். ஏன் ஐஸ் வியாபாரத்துக்கு போனோம்னா நல்ல விஷயம் தானே. இந்த வெயில்ல இது நல்லது. ஆனால் நீங்கள் ஐஸை வியாபாரம் பார்த்து வர மாட்டீங்க. சும்மா தானமாக விட்டுட்டுல வருவிய. இந்த சேர் எடுத்து போடுங்க. ஏசி பாப்பா
ஐஸை வித்துட்டா வருவியே பூரா தானமால ஒரு இருந்தா காசு இல்லையா உங்க அப்பா வரலையா இருந்தா இப்படி இப்படி கொடுத்துட்டுல வருவியே நீங்க வியாபாரம் பார்த்து காசு கொண்டு தருவீங்களாக்கா வடையவே 20 ரூபாய்க்கு வாங்கினா ஒரு வடை எக்ஸ்ட்ரா போய்ட்டு வச்சுருக்கீங்க அத்தையை பார்த்து என்னத்தேன்னு கூப்பிடுடி அது போன பார்த்துக்கிட்டே இருக்கு பசிக்குதா எங்கள் அத்தைக்கு கீழே பார்த்து கீழே தரதான் தெரியுது தலையா தெரியுது நீங்கள் தெரியலையா அப்படி வேற எனக்கு என்ன தெரியுது மின் கேமரா ஞாயிற்றுக்கிழமையில் நாத்தனார் வருகை மயக்கமாக வருதுங்க என்னன்றே தெரியல கொஞ்ச நாளாகவே உடல்நிலைக்கு ரொம்ப சோர்வான நிலையாக ஆகிக்கிட்டு இருக்கு அதில் வேற என்னோட எண்ணங்கள் வேற ஓயாமல் பயநிலையை உண்டாக்குது நம்மளுக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னே எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது கொஞ்சம் நாளாகவே எதுவும் ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க இன்னும் மக்கள் நல்லவங்க வேண்டிக்கிட்டால் எல்லாமே நல்லதாக நடக்கும் என்ன கொஞ்ச நாளாக என் மைண்டில் அப்படியே தோணிகிட்டே இருக்குது ஏதோ ஒன்று நடக்க போகுது மாதிரியே தோணிகிட்டே இருக்கு மனுஷங்க என்னைக்கு இருந்தால் நம்ம பூமியை விட்டு போய்தான் ஆகணும் ஆனால் சீக்கிரமாக போனால் மனசு கஷ்டமாக இருக்குல்ல பிள்ளைங்க என்ன பண்ணுறது புருஷன் என்ன பண்ணுறாரு புருஷன் வேற கல்யாணம் முடிச்சிட்டாரு அப்படியே மனசு கிடந்து நொந்து சாகு அதுக்கு தான் வந்து சீக்கிரமா சொல்றதுக்கு எப்படி முடியுமா சிமாப்பா ஏய் ஐஸ்கிரீம் வந்துட்டு அப்புறம் என்ன ஜூஸ் அது சின்ன பிள்ளை கேட்கறது கொடுத்தேன் ஆமா ஏத்தே ராசர் ஏத்தே உங்க அண்ணனை சொல்லி வைங்க ரொம்ப இனத்தனம் பண்றாரு என்னையே சொல்லி வைக்கிறதே இல்லை அவர் என்ன சொல்றாரு கேளுங்க சித்தி ரெடியா இருக்கா பிள்ளைகிட்ட போய் இன்னைக்கு காலையில சொல்லிக்கிட்டு இருக்காரு நான் இல்லைன்னு என்ன பண்ணுவேன்றேன் நான் என்ன பண்ணுவேன் உடனே சித்தி ரெடியா இருக்கு டாடி மம்மி நியூ பேபி நோ நியூ மேரிட் அப்படிங்க நியூ மேரிட் போலீஸ் போலீஸ் நான் என்ன சொன்னதே ஏப்பா சும்மாவாச்சும் ஓடி போயிருவேன்னு சொல்லாதேப்பா நான் என்ன சொன்னதே இங்க வருங்க பிள்ளைய ஊரை காயா முயாண்டுதுங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருக்கிறவரு அந்த பிள்ளையில பாருங்க இல்லைன்னா வந்து நான் வந்து வெளியில போயிருவேன் வீட்டை விட்டுப்பா ஒரு நாளைக்கு அது பாருங்க அப்படின்னு நான் சொன்னேன் அது ஒரு குத்தமா அது சொல்றாரு போ நான் சித்தி ரெடியா அது தப்புன்னு சொல்லுவீங்களா நீங்களே எது பண்றீங்களா நான் ஓடுறேன்னு சொல்லல இந்த பிள்ளைய பார்த்து ஓடுவோம் இது பண்ணுங்க கண்ட்ரோல் பண்ணுங்க சமைச்சு போட பிள்ளைகளுக்கு ஆள் வேணும்ல அப்ப ஒரு சித்தி நீங்க நான் ஓடியா போறேன்டே இந்த பிள்ளை டென்ஷன் பண்ணுதுதான் நான் வெளியில போறேன்டே அதுக்காக நீங்க சித்தி ரெடி பண்ணிருக்கீங்களா ஆடு மாடுன்னா ஒண்ணு புழுங்க ஓடு இல்ல பால் கொடுங்க ஏன்னா மனுஷன் இருந்தா தானே சோறு சமைக்க வீடு விட்டா வீடு கொடுது பால் விடுவா சீமாப்பா நீங்க கண்டிச்சுட்டு போவீங்களா இல்லையா அதே அவங்க சித்தி ரெடியா இருக்கு அப்படித்தான் சொல்லுன்றீங்களா என்ன அப்ப நான் சொன்னா ரெடியா நான் ஓடுறேன்னு சொல்லல தேவையா உங்களுக்கு ஓடலன்னு சொல்லல பிள்ளைய ஊர டார்ச்சர் பண்ணுது அதுக்கு என்னத்தையா இது பண்ணி வச்சுட்டேன் அந்த பையன் சர்மா என்னமோ பண்ணி வச்சிருக்கேன் இப்ப வெள்ளையா தெரியுறேன்னு என்னமோ ஏன் இங்க வந்து பாருங்களேன் என்னத்தையும் அமுக்குனே வெள்ளையாயிட்டேன்ப்பா இதே பில்ட்ரோ இந்த மாதிரி பழவலன்னு நல்ல பலாருதுறனா நான் தானா இதான் பில்டர் இருக்குமாடா இது பில்டர் சீரடா சீமாப்பா ஏப்பா லைட் காமிக்கிறது பாரு
உண்மையின் நிறம் லைட்டில் இருக்கிறது. என் நிறம் கருப்புண்டு உலகமே தெரியும், ஊரெங்கும் தெரியும். கருப்பா இருந்தான்னா முனியம்மா கருப்பா இருந்தாலும் அலைக்கிண்டு என் மக்க ஊரும் தெரிய கிடக்காத. என் கூட பிறந்த சகோதரிய பூரா போங்கிட்டே நீங்க சித்தி கொத்தி. நான் நிறத்தை பார்த்து உன்னை கட்டிட்டு வரலையே, அப்படி கட்டி இருந்தா. அப்ப என்னத்தை பார்த்து கட்டினீங்க? நீங்க எங்க கட்டினீங்க? மீசக்காரங்களை வச்சு உங்களை கடத்தலை செஞ்சோம். கட்டுனாரு மீசக்கார புளிய ஊரம் கடத்திருச்சு, வேற வழி இல்லாம தாலியை கட்டினீங்க. இப்ப சித்தி இருக்கான் சித்தி. நம்ம இப்படி ஒரு வார்த்தை சொன்னா விடுவாங்களாங்க? எப்படி ஒரு வார்த்தை சொல்றடி அப்படின்வாங்க. நம்ம மட்டும் விளையாடக்கூடாதான், அவங்க ஆம்பளைய பிறந்துட்டாலும் அதனால விளையாடுவாங்களாம். சரி, நான் பிரியாணி செஞ்சு கொடுக்குறேன். ஏத்தே வாரீங்களா? பிரியாணி கிண்ட நானே கிண்டவா? இல்லை நான் கிண்டவா நீங்கள் கிண்டுறீங்களான்றே? நல்லா இருக்குமா? சரி விடுங்க. எப்படியாவது வேலையை நாட்டு தள்ளலான்னு பார்த்தா நாட்டுனாக்கு கேர்ஃபுல் ஆயிடுச்சு. வாங்கத்தை இப்போ தேம்ப புழுதியில் போய் பேட்டு அடிக்கிறேன். அப்போ எப்படி இருப்பேன்? புழுதி காட்டிலேயே திருறேன். லைக் பண்ணுங்க. நான் இன்னும் சமைக்கிறேன். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே பார்க்க சொன்னாலும் பாவம், உங்களுக்கு கஷ்டம். பிரியாணி எப்படி செய்கிறேன், மட்டன் குழம்பு எப்படி செய்கிறேன்ட்டு ஷார்ட்ஸ் வீடியோவில் போடுறேன், போய் பாருங்கள். லைக் பண்ணுங்க, ஹைப்பு பட்டன் அமுக்குங்க. என் நாத்தனார் படுத்துட்டாங்க, அவங்க சமைக்க சொன்னால் முடியாதுட்டாங்க, நானே சமைக்கிறது. இதில் நல்லா தெரியுறேனுங்க. இப்படித்தான் ஃபில்ட்ரு போடணுமா என்னமா? அதுவோ வந்துச்சு, நான் இதே தொட்டேன் ஆப்பாகுண்டு. அது என்னடாண்டா இப்படி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து AUTO ஆட்டோ அப்படின்னு இருக்கு. அது அமுக்குன்னா ஆட்டோ ஆயிருமோ என்னன்னு தெரியல. எனக்கு ஒன்றுமே தெரியலங்க. என் மைண்டை தான் கொடுப்பேன், அவன் தான் என்னத்தையும் போட்டு விடுவேன். அவன் இப்போ என்னை மிரட்டுறேன் பார்த்துக்கோங்க. எப்படி பேட்டடிக்க இது ஃபோனில் நெட்டை கனெக்ஷன் பண்ணி விடலைண்டா இனிமேல் உங்களுக்கு வீடியோவை என்ன கொடுக்க மாட்டேன், அதான் எடிட் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறேன். எப்படி பார்த்தீங்களா? இன்னமா நடந்துக்கிட்டு இருக்கு. சிம்மாப்பா எங்கே கிளம்பிட்டிய? வேலை கிளம்பிட்டிய? என்ன இன்னைக்கு வேலை? ஞாயிற்றுக்கிழமை சித்தின்னு சொல்லிட்டு வேற போறீங்க. எனக்கு பயமா கிடக்கு. போய் பேசாதீங்க. இன்னைக்கு என்ன ஞாயிற்றுக்கிழமை வேலை? சும்மா பேசாண்டு போனீங்கன்னாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. சித்தி சேகரின்னு சொல்லிட்டு போறீங்களே, அதே பயமா கிடக்கு. அப்பெல்லாம் பண்ணிடாது சிம்மா. அப்பெல்லாம் பண்ணிடாது. பாட்டு வேணாம், பாட்டு வேணாம். பஞ்சாப், சிந்த, குஜராத், மராட்டா எனக்கு ஆளே இல்ல. அப்பெல்லாம் சித்தி நான் உங்களுக்கு எல்லா வேலையும் அடிமையெல்லாம் வேணாம், அன்பா இருந்தா போதும். அடிமை அடிமையின் நீங்கள் உத்தரவுக்கு கட்டுப்படுகிறேன் ஆலம்பனம். இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை மக்களே. காலங்காத்தாலே குடலை அப்போ இருந்து பார்த்துங்க, இதயம் படக்கு 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 குடலை பிரட்டினது இன்னும் பிரட்டிக்கிட்டே இருக்கு. என்ன பிரிச்ச முடியல இப்படியெல்லாம் திறந்து வைக்கிறது மூடல. சரிங்க, நான் சமைக்கிறேங்க. எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போகிறாராம். வேலைக்கு போகிறாரா எங்கே வராரு? கடவுளுக்கே வெளிச்சம். முருகா என்னையை காப்பாற்று முருகா இந்த பிரபஞ்சத்துல இருந்து.